கொஞ்சம் ஒரு டீன்ஸ்லலாம் வந்து ஒன் சைடில் வந்திருக்கோம். நீங்க வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமலே இன்னொருத்தவங்க உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இருக்கலாமாப்பா. சில்வியா பிசான்ஸ் ஆர் மை ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சார் பேர் சொல்லுங்க? 18, 19 இதில் வந்து இந்த டீனேஜில் வந்து டெஃபினெட்லி யாருமே லவ் பண்ணவே இல்லைங்க. நியாயமாக இருந்துருங்க. எனக்கு வந்து சரத்குமார் அந்த படத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் தான் இந்த ஒரு படமாக தான் நடிப்பேன். இல்லை எனக்கு வேணும் யார் வேணா நடிக்கலான்ற படம் நான் தேவையில்லை. இந்த சிம்பிள் எப்படி சொல்றது, சைக்கிள் சிம்பிளுக்கு நான் தான் அப்படி சொல்லி அப்புறம் இப்படி காமிப்பேன். இது வந்து உதயசூரியன், இது சைக்கிள். நான் வந்து கொஞ்சம் போய் வீட்டில் உட்காந்துட்டு வேலை இல்லாமல் அரசியலுக்கு வரல. வீக்கில் ஆஃப்டர் சூரியவம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் யாரு சார்? அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் மெகா 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 சூப்பர் ஸ்டார் சொல்லணும். உங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. பட் எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலின். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் we have a special guest with us, சரத்குமார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், போர் தொழில் படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ்க்காக செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. என்ன சஸ்பென்ஸ் இருக்கு, அடுத்து என்னன்றதை வந்து பயங்கரமா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ பர்சனலி லைக் இட் டூ. ஸோ கங்க்ராட்ஸ். அடுத்தபடியா வந்து பரம்பொருள் புது டைரக்டர்ஸ் கூட ரீசெண்டாக நிறைய ஒர்க் பண்றீங்க, நியூ டீம் கூட. இந்த ஒரு அனுபவம் எப்படி சார் இருக்கு? ரீசெண்டாக மட்டும் இல்லை, ஓகே, புது இயக்குநர்கள் முதலேருந்தே வந்து டெபுட்டன் டைரக்டர்ஸ், டெபுட்டன் கேமராமேன், இதெல்லாம் வந்து நான் என்றைக்குமே ஒரு புதுமுகமாக இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இவங்க வந்து டெபுட்டண்ட்டாக இருக்கலாம், ஆனால் தேர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். தேர் டெஃபினெட்லி கான் த்ரூ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த ஸ்கிரிப்டை ஒன்று ரெடி பண்ணி இதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரும்போது சிறப்பாக வெற்றி படமாக அமையணும்னு ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப உழைச்சிருப்பாங்க. ஆனால் டெபுட்டன்ட் வந்து அவ்வளோ டெபுட்டன் டைரக்டர் நினச்சிடக்கூடாது. இதோட ஒர்க் மோர் தென் தி அதர் டைரக்டர்ஸ். அதனால் எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லவ்லி சார். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் எதனால நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? வாட் அட்ராக்டட் யூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமிதாஷ் அந்த பேசும்போது, அமிதாஷ் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசிக்கலி. ஓகே. அண்ட் அமிதாஷ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் விஐபிக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய பிரேக் இல்லாமல் சார் ஐ ஃபெல்ட் அமிதாஷ் இஸ் அ குட் ஆக்டர் அண்ட் வாய்ப்பு வரணும், அது வந்து சரத் சார் ப்ளீஸ் என் கூட வந்து படம் பண்ணணும்னு சொல்லும் போது தட் வாஸ் ஒன் திங் இனிஷியலி. தென் டெஃபினெட்லி சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. எனக்கு வந்து சரத்குமார் அந்த படத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் தான் இந்த ஒரு படமாக தான் நடிப்பேன். இல்லை எனக்கு வேணும் யார் வேணால் நடிக்கலான்ற படம் நான் தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போது வந்து இந்த படம் வந்து கதை கேட்டேன். கதை கேட்டும் போதே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கிரே ஷேட் இருக்குது படத்தில். கிரே ஷேடாக இருந்தாலும் இது வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட் மீடியாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஹீரோ வில்லன் அப்படி தான் கிடையாது. அந்த கொடுக்கப்பட்ட பாத்திரம் சிறப்பாக நடிக்கக்கூடிய திறமை இருந்தால் வரவேற்கப்படுகிறான். அப்படின்ற வந்து பார்க்கும்போது இந்த கதை ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஜானர் வந்து சிலையை பற்றி ஒரு ஜானர். இது நிறைய பார்க்குறோம். இந்த சிலை திருநாங்க, அது பண்ணாங்க, வெளிநாட்டுக்கு கடத்தல் இங்கே சென்னையில் மிகப்பெரிய இடத்துல வந்து சிலை கடத்தல் கும்பல் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து இருந்தாலும் இதில் வந்து ஒரு அந்த பாத்திரம் ரெண்டாவது 2 போர் தொழில் மட்டும் இல்லை, இதுவும் போலீஸுங்கும் போது இதுவும் போலீஸ் நடிக்கிறோம், இதுவும் போலீஸ் ஸ்மைல் மேனும் போலீஸாக நடிக்கிறோமே வந்த எல்லாமே அப்படியே ஒரு ஜான் விக் படம், ஒரு டென்சில் வாஷிங்டன் படம், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப்டாக ஒரு கேரக்டர் அமைஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயம் இருந்தது. ஆனால் இதில் இந்த கேரக்டரைசேஷன்லேயே ஒரு ஹாஸ்யம் கலந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நக்கல் அடிக்கிற நிறைய காமெடி சென்ஸ் உள்ள நார்மலாக எப்படி இருக்கணும் அது வந்து இந்த கேரக்டரில் வந்துருச்சு அப்படின்றது ஐ வாஸ் ஹாப்பி. அண்ட் இந்த நரேஷன் ஒரு ஃப்ளோ இருந்தது. அதில் அமிதாஷோட கேரக்டர் என்னை வந்து எப்படி மீட் பண்ணுறது, அந்த மீட்டிங் வந்து எதுக்காக, அதுதான் அந்த கதையோட மையம். அது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சது, அதனால் அக்செப்டட். சார் அதே மாதிரி இப்போ சரத்குமார் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃப்ரம் ஜீரோ யூ ஸ்டார்டட் யுவர் கரியர், யூ பில்ட் எவ்ரி திங். உங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் யூ மேட் அ செல்ஃப் மேட் பர்சன். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஆர் அ வெரி ட்ரூ இன்ஸ்பிரேஷன், ஓகேவா, இன்க்ளூடிங் மீ. இனிஷியல் டேஸில் வந்து இந்த ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஹார்ட். இப்போ வந்து எவ்ரி ஒன் செலிப்ரேட்ஸ் யூ, உங்களை வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த இனிஷியல் ஸ்க்ராட்சில் ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்ல சார், அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அது எப்படி சார் இருந்துச்சு? ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சுன்னா பெயின்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பட் அதில் ஒரு ப்ளஷர் இருந்துச்சு நான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பட்டதாரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நான் வந்து எதுக்கு படித்தேனே எனக்கு தெரியாது. ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்பா படிக்க சொல்லான்னு படித்தேன். என்னோட ஒரு தாட்டு இப்படி படிக்கணும், இன்ஜினியரிங் ஆகணும், டாக்டர் ஆகணும்
அப்போ தான் சம்பாதிக்க முடியும். இந்த எண்ணமே இல்லாமல் படிச்சிட்டோன்னு ஒரு காலகட்டம் உண்டு. சரி, அப்பா சொன்னார் படிக்கணும், இல்லாட்டி மாடு மேய்க்கணும்டா அப்படின்னு சொன்னாரா. மாடு மேய்க்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. ஏன்னா மாடு படிக்காட்டி மாடு மேய்க்கிறது ஒரு சாதாரண இது மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைப்பது. அப்பாட்ட போய் எதிர்த்து பேச முடியுமா? சரி, அப்பா சொன்னான்னு கேட்டுக்கிட்டேன். அண்ட் தென் இந்த இனிஷியல் பீரியட் அப்பா வந்து ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது, ராமநாதன் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து செய்தி வாசிப்பாளர் இருந்தாங்க. அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கும் எங்களுக்கு வந்து படிக்க வச்சதுக்கு மீறி அவரால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படி ஒரு சூழல். அப்போ நான் வந்து பத்திரிக்கையில் வந்து ஒரு சர்க்குலேஷன் பார்க்குறதுக்காக சைக்கிள் பாய், சர்க்குலேஷன் நினச்ச ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, சேர் இருக்கும். நான் சர்க்குலேஷன் மேனேஜர் நினச்சா அது வந்து பேப்பரை வந்து சர்க்குலேட் பண்ணணும். அது சைக்கிளில் போய் பேப்பர் போடணும். பேப்பர் போடுற வேலை தான். அதுக்கு ஸ்டைலிஷா சர்க்குலேஷன் மேனேஜர்னா நான் தான், ஆல் இன் ஆல் நான் தான். அங்கே ஒரு என் கீழே மொத்தம் 7 or 8 பாய்ஸ் வருது. ஸோ 2 ஏரியாவுக்கு ஆள் வராட்டி நான் தான் பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ தட் இஸ் ஐ நெவர் ஈவன் தாட் இது ஒரு தொழிலான்னு கூட நான் நினைக்கல. பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஒர்க். அது எப்படி இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவனா. ஸோ என்ன, நான் பிஎஸ்சி பட்டதாரி, என்னை போய் பேப்பர் போட வச்சுட்டாங்கன்னு நினைக்கவே இல்லை. அந்த எண்ணமே எனக்கு வரல. இது ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கை சிறப்பாக பண்ணணும் அப்படி எடுத்துகிட்டு வேலை செஞ்சேன். அப்போ நிறைய ஸ்பேர் டைம் இருந்தது. அப்போ நான் இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். தினை வைக்குமே ரிப்போர்ட்டை. அப்புறம் அதுலேயும் வந்து ஆட்ஸ் வந்து கேன் ஐ செல் ஸ்பேஸ்ன்னு கேட்டேன். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ஆகிட்டேன், சர்க்குலேஷன் மேனேஜர் ஆகிட்டேன், ரிப்போர்ட்டர் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான் வச்சு ஒர்க். அப்புறம் இன்னும் ஸ்பேர் டைம் இருந்தது. என்னடா பண்ணுறது, சம்பாதிக்கணும்ன்ற வெறி இருந்தது. அப்போ என்ன பண்ணால் 2 சைக்கிள் கடையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பிரேமரி ராம் அண்ட் சூரியபிரகாஷ் நாக்பால் 2 பேர் கடையிலையும் நான் சைக்கிள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வரும், அதை ஃபிட் பண்ணோம், அதுக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறம் இன்னொரு வந்து டாய் ஷாப், அந்த டாய் ஷாப்பு சைக்கிள் வரும், அங்கே ஃபிட் பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் டைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த பிஸ்னஸ் பெரிய இழப்பு. அப்புறம் சென்னை வந்தேன். சென்னையில் வந்து ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அங்கே கலைவாணனை பார்த்தேன். அதுக்கப்புறம் படம் எடுத்தேன். அதுக்கு அந்த படத்தில் வந்து நீங்களே ஹீரோவாக நடிங்க, நாங்கள் முடியவே முடியாது, எனக்கு என்னென்னே தெரியாத ஒரு இதில் வந்து நான் வந்து தயாரிப்பாளராக இருக்கேன். அதில் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து அப்படியே படங்கள் நடிச்சிட்டேன். அதுதான் என் லைஃப். என்ன சார், ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது, நான் பண்ணிட்டே இருக்க ஒரு வேலை, எனக்கு ஐ ஷுட் ஏர்ன் அப்படின்றதுல பயங்கர ஃபயராக இருந்திருக்கீங்க. அண்ட் தட் இஸ் வாட் உங்களை இவ்வளோ பெரிய ஒரு ஆள். கண்டிப்பாக அது வந்து ஐ ஒன்ட் சே பெயின் சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தை அனுபவித்து வந்தனால் உலகத்தில் வந்து நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துன்னு சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் லைஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ் தான் அதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் என்னெல்லாம் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கும் போது அந்த எண்ணம், உழைப்புக்கு வந்து உறுதியான உழைப்பு இருந்தால் எல்லாருமே வெற்றி பெறலான்ற ஒரு உந்துதலுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கோம்னு நான் நினச்சிக்கிறேன். ரஜினி சார் கூட அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அவர் சொல்லியிருந்தார், he was getting a ஸ்பெஷல் அவார்ட். அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் மத்தியில் நான் உட்காந்துருக்கேன், அதுவும் ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்து நான் வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உழைப்பு இருந்திருக்கும். அதே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த உழைப்பு, அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த உழைப்பை மதித்து அதை ஒர்க் பண்ணி ஏதாச்சும் ஆகணும் வெறியோடு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அது பெயின் சொல்ல முடியாது, அவர் ஒரு சுகமான வலி, சுகமான சுமைகளாக. லவ்லி சார். ஸோ இப்போ வந்துட்டு இப்போவே நீங்கள் வந்து ஒரு லவ்வபிள் பர்சனாக இருக்கீங்க நிறைய பேருக்கு. நீங்கள் ஒரு லவர் பாயாக இருந்திருப்பீங்கல்ல, கொஞ்சம் உங்கள் டீன்ஸ்லாம் வந்து ஒன் சைட் லவ் இருந்திருக்கும், நீங்கள் வந்து ஒன் சைட் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமலே இன்னொருத்தவங்க உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சொல்லியிருக்கலாமாப்பா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைஸ் மெமரி இன் யுவர் டீம்? இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூல்லே வந்து அது லவ்னு சொல்லுவேன், இன்ஃபேச்சுவேஷன் தான். நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அந்த கேர்ள் வந்து கல்யாணம் ஆகி நல்லா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து ஃபாரின் லெவல் போயிட்டேன். ஹாலிவுட் ரேஞ்ச் மாதிரி தான். நான் சில்வியா பிசான்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சார் பேர் சொல்லுங்க? சில்வியா பிசான்ஸ், ஜெர்மன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. ஆனால் எதுக்காக நான் வந்துன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ண சைக்கிள் வச்சுருந்தது. நான் ஓட்டிகிட்டு வந்து ஒரு ஹீரோ சைக்கிள். சரி, இந்த சைக்கிள் அழகாக இருக்குது, அந்த சைக்கிள் அந்த பொண்ணுகிட்ட வந்து இப்படியாச்சும் வாங்கி ஓட்டணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுத்து பழகி ஐ கேன் ரைட் திஸ் சைக்கிள். பாருங்களேன், ஒரு வெகுளியான ஒரு அந்த டைமில் இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட பழகி பேசி, அதை ஒரு நாள் 2 பேரும் சைக்கிள் தள்ளும்போது அவங்க அப்பா பார்த்து, என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டு, ஒன்றும் அங்கிள் இப்படி தான் போயிட்டு இருந்தோம், ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி. அதுதான் முதல் இனிஷியல் லவ். அது லவ் கிடையாது, இட்ஸ் இன்ஃபேச்சுவேஷன். இந்த 18, 19
இதில் வந்து இந்த டீனேஜில் வந்து டெஃபினெட்லி யாருமே லவ் பண்ணவே இல்லைங்க, ரொம்ப நியாயமாக இருந்துருங்க, அப்பா அம்மா சொன்ன பொண்ணு தாங்க நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா சுத்த போய் அதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இன்ஃபேச்சுவேஷன் இருந்திருக்கும், சம் லவ் இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியாது, நான் வந்து அது லவ்னு சொல்கிறதா இல்லாட்டி தி அஃபெக்ஷனேட் பர்சன் தட் ஐ ஆம், ஐ கேர் ஃபார் பீப்புள், அந்த கேரிங் பிகம்ஸ் லவ்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் கவனிக்கிறாரு, லவ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் லவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் என் லைஃப் ட்ராவல் ஆகிருக்க முடியும். லவ் மேரேஜ்னு சொன்னால் முதல்ல வரலட்சுமியோட மதர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் தென் ஐ ஃபெல் இன் லவ் வித் ராதிகா. அது ஒரு பிரேக்கு, அந்த பிரேக்கு பல காரணங்கள். ஸோ அட்லீஸ்ட் வி ஆர் ஏபிள் டு பி ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் டுகெதர் கூட. போத் த ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரு, பூஜா, ரேயான், ராகுல், ஆல் ஆஃப் அஸ் என்ஜாயிங் அ ஹாலிடே டுகெதர்னா அது காரணம் அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஹஸ் பீன் மெயின்டைன்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். எஸ், ட்ரூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேஜிக் இன் லைஃப் இல்ல சார்? மேஜிக் 100%. எஸ். ஸோ என்னதான் நீங்கள் ஒரு சூப்பரான என்டர்டெய்னராக இருந்தால் கூட களத்தில் இறங்கி நம்ம போராடணும், நம்ம வேலை செய்யணுன்றது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கீங்க. எந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம வந்து அரசியல் போகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு சார்? இல்லை, நான் வந்து 1996 வந்து அவர் சார்ஜ்டுன்னு சொல்லலாம். அப்போ ஏன்னா பெரிய லெவலில் வந்து ஏடிஎம்கே பற்றி ரொம்ப இது என்ன அது வந்து சரியில்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அது அகெயின்ஸ்டாக ஏன் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து யாருமே என் கூட தேவையில்லாத வேலை, சும்மா பேசாமல் சினிமாலே நடின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் ஒரு செல்ஃப் மேட் பர்சனால் சில விஷயங்கள் ஒரு தவறு என்று என் மனதில் பட்டால் தோணுன்னா அதை உடனே தட்டி கேட்கணுன்ற ஆசையில் வந்து அன்றைக்கி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து எதிர்த்து நான் குரல் கொடுத்தேன். அதனால் பல விளைவுகள் சந்தித்தேன். பட் ஐ வாஸ் வெரி கிளியர். பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவங்க வந்து எல்லாரையும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க. அப்போ போப்படார் அவர்கள், நான், ரஜினி சார் கொஞ்சம் டிஸ்கஷன் இருந்தோம். அப்போ வந்து டிஎம்கே டிஎம்சியோட இது உருவாச்சு. நான் வந்து டிஎம்சிக்கு வந்து இந்த சிம்பிள் எப்படி சொல்கிறது, சைக்கிள் சிம்பிளுக்கு நான் தான் இப்படி சொல்லி அப்புறம் இப்படி காமிப்பேன். இது வந்து உதயசூரியன், இது சைக்கிள். இது வந்து அன்றைக்கி நான் எல்லாரும் எங்கே போனாலும் இப்படி காட்டுவாங்க. ஸோ ஐ காட் இன்வால்வ் இன் டு தட்னா உண்மையிலே ஐ ஃபெல்ட் தட் திஸ் சேஞ்ச் ஹஸ் டு கம். ஸோ அதில் வந்து எந்த தயக்கம் கிடையாது. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை வந்து நல்லா பெரிய லெவலில் சூரியவம்சம் வந்து பெரிய ஹிட்டான நேரம். அப்படி இருக்கும்போது ஏதோ நான் வந்து ஓஞ்சி போய் வீட்டில் உட்காந்துட்டு வேலை இல்லாமல் அரசியலுக்கு வரல. பீக்கில் ஆஃப்டர் சூரியவம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். எஸ், லவ்லி சார். யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பாலிடிக்ஸ் பற்றி எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து அரசியலுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன். வேணாம், ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு அன் எஜுகேஷனல்ஸ் ரீசென்ட்லி, லெஃப்டினன்ட் ஜெனரல் அருண்ஸ் வைஃப். அவங்க வந்து எஜுகேஷனுக்காக ரொம்ப பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க சொன்னாங்க, ஷரத் வி ஷுட் டூ சம்திங் அபவுட் பாலிடிக்ஸ். நான் என்னங்க அப்படின்னு கேட்டேன். 14 இயர்ஸ்லேயே வந்து பாட புத்தகத்திலே வந்து அரசியல் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா தட் இஸ் வாட் கவர்ன்ஸ் த சிஸ்டம். இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து அரசியல் ஈடுபாடு இருந்தே ஆகணும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் வாங்கினோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் இன்வால்வ்ட். போலீஸ் வெரிஃபிகேஷன் இங்கே பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூஸ் பாஸ்போர்ட். அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த சிஸ்டம் கவர்ன்ஸ் யூ. அண்ட் த கவர்னிங் சிஸ்டம் இன் ஆர் கண்ட்ரி இஸ் டெமோக்ரஸி. ஸோ அப்போ பாலிடிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லையா? அரசியல் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு காலகட்டத்தில். அப்போ 14 வயசுலேயே வந்துடுச்சுன்னா ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் வந்து இப்போ நிறைய பேர் மாக் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அரசியல் ஞானம் வரும்போது போக போக வந்து ஈவன் பெட்டர் லீடர்ஸ் கேன் எமர்ஜ். ஸோ அதில் வந்து ஐ ஃபீல் 14+ they should start getting into the knowledge of politics and getting into serious politics after 18. ஓகே. ஸோ இப்போ இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, நிறைய டாக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த மாற்றலாம், த கவர்னிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இது பரம்பொருள் பற்றி பேசுகிற மாதிரி தெரில. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் யூ நீட் லாட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து அரசியல் சாசனத்தை நிறைய இடத்துல மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம். அப்புறம் சில மாற்றங்கள் கொண்டு வந்தோம். அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்காக வந்து உருவாக்கி தந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது இதில் பல விஷயங்களுக்கு வந்து நம்ம சிஸ்டத்துக்கு, நம்ம சொசைட்டிக்கு இது சரியாக இருக்கா இல்லையா இதை வந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து கம்பல்சரி ஓட்டிங்னு ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்க வேணாம். நான் முதல்ல சொன்ன நிறைய பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் வாக்களிக்காவிட்டால், அப்போ டெலிஃபோன் தானே, இப்போ செல்ஃபோன் கிடையாதுல்ல, டெலிஃபோன் கனெக்ஷன் கட் பண்ணிடலாம், சாக்கடை வசதி கட் பண்ணிடலாம், தேர்தல் ஓட்டு போடாட்டின்னு சொன்னேன். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? நாங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சி நீ ஓட்டு போட்டு தானே ஆகணும். அப்போ அந்த ரைட்டை ஏன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்படி எக்ஸசைஸ் பண்ணாட்டி இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி சிட்டிசன் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் அ நேஷன்
இந்த சிஸ்டத்தில் வந்து என்னெல்லாம் பண்ணோம்னா ஓட்டிங் இஸ் கம்பல்சரி மஸ்ட், அது முதல்ல கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து பணமில்லா அரசியல், அதுக்கு வந்து மக்கள் வந்து உதவியாக இருக்கணும். அரசியல்வாதிகள் வந்து குற்றம் சொல்வதோ அதிகாரிகளை குற்றம் சொல்வதை விட நீங்கள் என்ன பண்ணீங்க, புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பண்ண மாதிரி நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குனால. ஸோ பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் டுவர்ட்ஸ் நைஸ் திங்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேக் டு பரம்பொருள், ஒரு புதிய டீம் கூட ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் கத்துக்கிறேன், நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து மேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இப்போ வந்து பேசிக்காக வந்து டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட், அதுதான் மெயின். முதல்ல நாங்கள் எடுத்த ஸ்ட்ரெயின் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து கழுத்தில் அடி படிச்சுன்னா மேலே வந்து கீழே விழுந்தேன், அப்போ ரோப்புன்றது கிடையாது இல்லையா, ஸோ அப்போ விழுந்திருக்க வேண்டாம் நான். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் பிளேஸ். இப்போ வந்து ரிஸ்க் எலிமெண்ட் இஸ் கம் டவுன். இன்றைக்கி வந்து காம்படிட்டிவ்னஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு, அதே காம்படிஷன் இருக்குது. இப்போ வாய்ப்பு எப்படி அதிகமாகிடுச்சுன்னா இன்றைக்கி பல பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஓடிடி வந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டெவலப்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் மை ஃபீல் அப்செட் அபவுட் இட், பட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஹஸ் க்ரோன். இப்போ எவ்ரி ஆர்டிஸ்ட் எனிபடி வாஸ் காட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் ஆர் டைரக்டிங் ஒரு கேமரா ஒர்க் பண்ணணுமோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வாய்ப்பு. அண்ட் உலகளாவிய ரசிகர்கள், people sitting in Hollywood, they want to see a content in south of India. All the top directors, ஒரு திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இஸ் கோயிங் டு பி டேக்கன் இன் தமிழ்நாடு, சவுத் ஆஃப் இந்தியா அப்படின்னா அங்கே என்னெல்லாம் இருக்குது லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் படம் எது இருக்கா போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கேட்டால் they can only see, they can see me, they can see anybody else. ஸோ இவர் நல்லா இருக்கார், இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் சூட் ஆவாருன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிடுச்சு இப்போ ஓடிடி. ஸோ தட் இஸ் வை ஐ திங்க் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோன் பிக். இதை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஓகே, லவ்லி சார். அதே மாதிரி வந்துட்டு யூ ஆர் இன் டூ மெயின் பிக் ஸ்ட்ரீம்ஸ், ஒன்று பாலிடிக்ஸ் அண்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா. ரெண்டுலேயுமே இட் நீட்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ் இன்வால்வ்மெண்ட். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி, ஹார்ட் அண்ட் சோல் போட்டு தான் அதோடைய அவுட்புட் வந்து பயங்கரமாக கிடைக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், எதர் ஒன், பிகாஸ் வந்துட்டு இதில் தான் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்போ எதை நீங்கள் வந்து விடுவீங்க சார்? See, if I got tons and tons of money, ஓகே, மை ஃபேமிலி வந்து செக்யூர் ஆகிட்டாங்க, என் குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நல்லா படிக்க வச்சுட்டேன், எனக்கு பெரிய பொறுப்புகள் இல்லை, ஃபேமிலிக்கு பெரிய பொறுப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஐ வுட் டெஃபினெட்லி கோ இன்டு பாலிடிக்ஸ் ஃபுல் டைம். அதாவது எவ்ரி மினிட். இன்றைக்கி வந்து ஃபுல் டைம் போனால் தான் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா இஸ் கவர்னிங் தி என்டையர் திங், இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் தி என்டையர் திங். அதில் அதை சரியாக பயன்படுத்தினாலே யூ கேன் ரீச் த பீப்புள். ஸோ தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் ஷுட் பி யூஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் நினைக்கிறவனா. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப் செக்யூர்டா. அப்படிங்க சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டீங்களா அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் எதுக்கு, பாத்திரமா இருந்து பிச்சை போடுன்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம் அவங்க நடுத்தருக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக எனக்கு வந்து மை சாய்ஸ் வில் பி பாலிடிக்ஸ். ஓகே. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் பற்றி இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. when we talked off screen also நீங்கள் உங்களுடைய ஒரு பர்சனலான ஒரு ஸ்ட்ராங் விஷயம் சொன்னீங்க, that is very sensible actually. உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் யார் சார்? அதாவது ஒரு ஆட்சியை தான் இல்லாமலே வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அது வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் தான் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தானே மெகா 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 சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். அவர் இல்லாத போதே தேர்தலில் ஜெயிச்சாங்கல்ல. அப்போ தட் இஸ் வாட் இஸ் ஸ்டார்டம் நான் நினைப்பேன். அதனால் ரஜினி இஸ் a கிரேட் சூப்பர் ஸ்டார் இல்லை நான் சொல்ல. எவ்ரிபடி மக்கள் மனதை ஈர்க்கின்றவர்கள் சூப்பர் ஸ்டார் நான் சொன்ன வழியே இவர் இல்லை இவர் தான் நான் சொல்லவே இல்லை. ஸோ அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். ஓகே. ஸோ அந்த இருக்கிற மக்களுடைய அட்டென்ஷன் அந்த ஒரு லவ்வை உதாரணத்துக்கு என் பையனுக்கு நான் தானே சூப்பர் ஸ்டார். உங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்களா, பட் எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் காட் their own opinions. அந்த ஒப்பீனியன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க, அவங்க வந்து சொல்கிறதுல வந்து நீங்கள் எதுக்காக அதில் போர், எதுக்காக அந்த கான்ட்ரவர்சின்னு எனக்கு புரியல. இவர் இல்லை இவர் தான் என்று என்றும் நான் சொல்லவில்லை, இன்றும் அதை சொல்லவில்லை. எஸ், வெரி லவ்லி. ஆக்சுவலி வாங்க இந்த பரம்பொருள் வாங்க. பரம்பொருள்ல வந்துட்டு நீங்க பண்றப்போ இந்த ஒரு பர்టిక్యులர் ஷாட் பண்றது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இந்த ஒரு செட்டப் இல்ல, அது கிரே ஷேட் இருக்கு இந்த படத்துல. அது வந்து இது வந்து நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஒரு சின்ன டவுட் எடுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால் அங்கங்கே நான் வந்து அரவிந்தை வந்து சொல்லுவேன், அரவிந்த் இது வந்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அரவிந்த், ஸோ யூ ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல், ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கணும், அதை தாண்டுனா இந்த அந்த மீட்டரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்லாம் சில வார்னிங் சொல்லி தான் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்னு இல்லை,
அந்த பாத்திரத்தை சிறப்பாக நடிப்பவங்க தான் அந்த பார்க்குறாங்க மக்கள். பீப்புள் ஆர் சீயிங் இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் பார்க்குறாங்க இல்லையா, இதில் ஒரு வில்லன் இதில் ஹீரோ அப்படின்னு வரல. ஸோ தட் ஜானர் ஹஸ் சேஞ்ச். நீங்கள் ஹீரோவாக தான் ஒரு படத்தில் நடிக்கணும்னு கிடையாது. யூ கேன் பி அ கேரக்டர் ஆர்டிஸ்ட், அதில் பரிமாணிக்கலாம். அதுதான் வந்து பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மாதிரி ஒரு ரோல், இப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச்ல மேபி இவங்களுடைய பயோகிராஃபி வாட் எவர் உங்களுடைய மைண்ட்ல ஒன்று இருக்கும்ல சார், இது நான் பண்ணணும் என் லைஃப்ல ஒன்ஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா அது என்ன சார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவரோட பயோபிக்கில் நடிக்கணும், இயக்கணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் நடந்தால் சந்தோஷப்படுவேன். லவ்லி சார். ஸோ அடுத்தடுத்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? இப்போ இதுக்கப்புறம் பரம்பொருளுக்கு அப்புறம் வந்து ஆழின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகேயா. ராம்தாஸ், மாதவன் ராம்தாஸ்னு அவர் வந்து மேல் விலாசம்னு ஒரு படம் பண்ணார். கோர்ட் ரூம் உள்ளே ஒரு படம் பண்ணார். இது வந்து இந்த ஷிப்பில் வந்து படம் அண்டு நடுக்கடலில் வந்து இது போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஆமாம். ஸோ நடுக்கடலில் தான் அது. ஸோ த ஹோல் மூவி இஸ் ஹேப்பனிங் இந்த ஓஷன். ஸோ அதில் வந்து இன்ஜின் ரூமும் சரி, ஃப்ரீசர் ரூமும் சரி, அதுக்கு வந்து செட்டு போட்டிருந்தோம். அதனால் அது வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹிட் லிஸ்ட்னு ஒரு படம் வந்து ரவிக்குமார் ப்ரொடக்ஷன், விக்ரமன் சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது நடிச்சிட்ருக்கேன். அது ஆல்மோஸ்ட் நியரிங் ஒரு ஃபைட் மட்டும் பேலன்ஸ். அப்புறம் வந்து ஸ்மைல் மேன், அதுவும் போலீஸ் சப்ஜெக்ட், பட் அதில் வந்து மறதி உள்ள ஒரு போலீஸ் மேனாக நடிச்சிருக்கேன். ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கிடச்சிது. அதை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மனு ஆனந்தோட டைரக்ஷனில் மிஸ்டர் எக்ஸ் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ஆக்சுவலி ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இதுதான் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பரம்பொருள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். மக்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து போர்த்துறையில் வந்து வரவேற்று யூ ஓன்ட் இட் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க தான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, வி ஹவ் டன் ஆர் ஜாப். நீங்கள் இந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், வரவேற்கணும். முக்கியமாக எனக்கு வந்து இதில் என்னென்னா அமிதாஷ், அரவிந்த்ராஜ் வெற்றி பெறணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.